நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு சும்மா சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லையே. நீங்கள் ஒரு சேல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கேபிஐ ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட இருந்து வெளில போகிற பணம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணம் இருக்கு இல்லையா, சும்மா ஒரு 5,000 ரூபா போடுறேன், சும்மா ஒரு 15,000 ரூபா போடுறேன், 20,000 ரூபா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்கள் போடுற ஒரு ரூபாய்க்குமே உங்களுக்கு சம்பளம் எப்படி வரும்போது கரெக்டாக போடுறான் பார்த்தீங்களா, இது ரீச் பண்ணிங்க அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே கிளியரான டைரக்ஷன் இருக்கணும், கோல்ஸ் இருக்கணும், டார்கெட் இருக்கணும். அடுத்தது ஒரு 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ எனக்கு எமர்ஜென்சி வேணும்னா அந்த எமர்ஜென்சிக்கு நான் 1 லட்சம் 2 லட்சமோ எப்படியில் போடுறேன். 5 வருஷம் கழிச்சு கோல், 10 வருஷம் கழிச்சு கோல், அதுக்கு 12% டார்கெட்டில் வச்சேன்னா இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகுவேன், 1 கோடி நான் ரீச் ஆனால் தான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் இந்த இடத்துல சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் இல்லாமல் நீங்கள் சும்மாவே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நடுவில் ஒரு வாலட்டிலிட்டிலையோ அங்கே உங்களுக்கு வேறு ஏதாவது நீட்ஸ் வரும்போதோ அங்கேருந்து வெளில எடுத்துருவீங்க. இந்த டைரக்ஷன்லெஸ் இன்வெஸ்டிங் தான் நிறைய பேரை எங்கேயோ கொண்டு போகுது. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது, அடடா அந்த ஸ்டாக்கை அந்த டைமில் நான் வித்துட்டேனே, அந்த மியூச்சுவல் ஃபண்டை நான் இந்த ஒரு நிலம் வாங்குறதுக்காக நான் வித்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவாங்க. ரெக்ரெட் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் போடுற ஒரு ரூபாய்க்கும் கிளியர் கோல்ஸ், கிளியர் டைரக்ஷன் இருக்கணும். என்ஷூர் தட் 12% ரிட்டர்ன் சொல்லிட்டு கூட நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்கை வச்சுக்கோங்க. லாங் டேர்மில் இதுதான் எனக்கு டார்கெட்னு வச்சுக்கோங்க. லேசாக முன்னையோ பின்னையோ போகலாம், அப்படி தான் இருக்கும். லைஃப்பில் எதுவுமே பெர்ஃபெக்ஷன் கிடையாது. ஆனால் இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகிறேன்றது ஒரு சின்ன கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் சும்மா எஸ்ஐபி போடுறீங்கன்னா கம்ப்ளீட் வேஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நீங்கள் தொடர்ந்து பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு எஸ்ஐபி பண்ணணும், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும், குழந்தைங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுறேன். தேங்க்யூ.